ஓகே, ஸோ நான் இப்போ மிஸ்டர் ரவீன் ராஜன் கூட இருக்கிறேன். மிஸ்டர் ரவீன் ராஜன், இப்போ இந்த COVID-19னால நிறைய மாற்றங்கள், சிந்தனை மாற்றங்கள், யோசிக்கிற விஷயம்லாம் இப்போ மாறி இருக்கு. உங்க பார்வையில எப்படி இதை பாக்குறீங்க? இந்த COVID-19 வந்து ஏற்கனவே நிறைய பேர் ப்ரெடிக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு வைரஸ் பேண்டமிக் இல்லை ஒரு சீக்கு உலகம் முழுதும் பரவுற மாதிரி நிறைய பேர் ப்ரெடிக்ட் பண்ணியிருக்காங்க ஒரு 10 வருஷமா. இதுவும் ஒரு உலக சைக்கிள் மாதிரி. உலகத்துல ஒரு 100 years once we have this pandemics, right? ஸோ இந்த ரெஸ்பாண்ட், அதாவது எப்படி ஒரு நாடும் ஒரு சமுதாயமோ இல்லை இண்டிவிஜுவல் ஃபேமிலிஸ் எல்லாம் ரெஸ்பாண்ட் பண்ணுறாங்கன்னா டிஃப்ரெண்டாக ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க. பிகாஸ் அப்போ உள்ள டெக்னாலஜி, அப்போ உள்ள அவேர்னஸ் லெவல் டிஃப்ரெண்ட் இருக்கிறாங்க. பட் ஐ ஃபீல் இந்த காலகட்டத்தில் வந்த பெண்டமிக் இவ்வளோ சீரியஸாக இருந்தாலும், பிகாஸ் த பரவற ரேட் வந்து ரொம்ப ஹை, த இன்ஃபெக்ஷன் ரேட் இஸ் வெரி ஹை. ஒன்று டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஈஸ்னால, ரெண்டாவது பீப்புள் ஆர் ஆல்வேஸ் அவுட் சைட். இந்தியெல்லாம் நம்ம கிராமத்தில் வீட்டுக்குள்ளே தான் இருப்போம், வேலையும் டவுன் உள்ளுக்கே தான் இருக்கும், இல்லை வீட்டுக்கிட்டே இருக்கும். இப்போ வந்து எல்லாரும் எவ்ரிவேர், தே ஆர் ஆல்வேஸ் அவுட் சைட். ரெண்டாவது சோஷியல் கேதரிங் இஸ் டூ மச், இன்டராக்ஷன் நாட் ஓன்லி ஆன்லைன் பட் இஸ் ஃபிசிக்கல். ஸோ இந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன் இதெல்லாம் அதனால பரவல் ரொம்ப ஃபாஸ்டாக இருக்கிறதுனால த ரெஸ்பாண்ட் ஹேஸ் பீன் குவைட் சீரியஸ். ஒன்று. ரெண்டாவது we do have technology, அதாவது நம்மளுக்கு நிறைய சயின்டிஃபிக்காக நிறையா அட்வான்ஸ்மெண்ட் இருக்கு, முன்னேறி இருக்கும். ஸோ we are trying our best to contain சொல்லலாம்ல. பட் ஒன் இன்ட்ரெஸ்டிங் ஆனந்தா, இதுல என்ன நான் ரொம்ப வியப்பு அடைஞ்சு இருக்கேன்னா, பண்டைய காலத்துல நம்ம தாத்தா பாட்டிங்கெல்லாம் பாவிச்ச டெக்னிக்கு, நாலேஜ், இந்த காப்பு கட்டுவாங்க, அப்புறம் இந்த மஞ்சள் தண்ணி வேப்படெல்லாம் குளிப்பாங்க, அந்த உணவு வகை, இதெல்லாமே இந்த காலத்துக்கு இந்த ஹைடெக் நேரத்துல more efficient, more effective than the science and technology that we have. ஆனா நிறைய பேர் இது வந்து ரொம்ப கான்ட்ரோவர்ஷியலா யோசிப்பாங்க. My conclusion is நம்மளோட ஒரு 5,000-6,000 years of civilization actually has much wisdom. அதாவது நம்ம பழைய காலத்து நாலேஜ், சயின்ஸ், விஞ்ஞானம் எல்லாம் இப்ப ரொம்ப தேவைப்படுதுன்னு நினைக்கிறேன். நான் வந்து மீதி யோசிப்பேன், ஏன் சப்பாத்தை வீட்டுக்கு வெளியே கழட்டி வச்சுட்டு வர சொல்றாங்க, காலை கழுவிட்டு வர சொல்றாங்க. இதெல்லாம் ரொம்ப என்ன சொல்லுவாங்க, மூட நம்பிக்கை மாதிரி இருக்கும். அப்ப தாத்தா பாட்டி ஏசும்போது, அப்பா அம்மா ஏசும்போது நம்மளுக்கு ஒரு பெரிய கேள்வி இருக்கும். நம்ம சயின்டிஃபிக்கா திங்க் பண்ணுவோம். ஆனா இப்பதான் தெரியுது, இட்டாலியில ஃபார் எக்ஸாம்பிள் மெயின் ரீசன், முக்கியமான காரணம் ஏன் எல்லா ஃபேமிலிக்கும் பட்டுச்சுன்னா, பிகாஸ் they always wear the shoe outside and inside the house. வெளியே போயிட்டு வர காலணியை வந்து வீட்டு உள்ளுக்கும் பாய்ப்பாங்க. ஸோ சட்டையை மாத்திட்டு குளிச்சுட்டு கையெல்லாம் கழுவிட்டு எல்லாமே செஞ்சாலும் அந்த சப்பாத்து ஸ்டில் continue the கிருமி. ஸோ தட் இஸ் ரியலி என்னைய ஒரு என்ன சொல்லுவாங்க, ஒரு ரெவல்யூஷன் மாதிரி. ஆஹா, இவ்வளவு முக்கியமான விஷயம் விட்டுட்டோமோ அப்படின்னு ஒரு உணர்வு வந்துச்சு. I'm quite glad. நம்ம உங்ககிட்ட இதுக்கு ஏற்கனவே பேசின மாதிரி இந்த கோவிட் வந்து வரமா சாபமான்னு கேட்டா, கோத்ரூ பண்ணும்போது இந்த 6 மாசம் கோத்ரூ பண்ணும்போது நம்மளுக்கு ஒரு பெரிய சாபமா தான் இருக்கும், ஒரு சாப கேட்டு மாதிரி தான் இருக்கும். அது முக்கியமா இந்த சாவுலாம் நடக்கும்போது ரொம்ப கவலையா இருக்கு. பட் ஆன் தி அதர் சைட், சில்வர் லைனிங் பார்க்கும்போது நம்ம உலகமே இந்த COVID-19 இருந்து ஒரு பெரிய லெசன், நிறைய விஷயம், முக்கியமான லெசன்ஸ் வந்து நம்ம கற்று ஒரு நியூ அவேக்கனிங், கிரேட் அவேக்கனிங் சொல்லுவாங்க, புது கான்சியஸ்னஸ் இதை தொட்டு உருவாக போகுதுன்னு எனக்கு ஒரு ஃபீல் பண்ணுது.
the lessons are big lessons, not small lessons. இது வந்து உலக மக்கள் அவ்வளவு பூரா உணர போறோம். ஃபார் எக்ஸாம்பிள், அன்னைக்கு வந்து ஒரு வாட்ஸ்அப்ல ஒரு கேள்வி வந்துருச்சு. கோயிலுக்கு போறோம், சர்ச்சுக்கு போறோம், மசூதிக்கு போறோம், எல்லாரும் போய் கும்பிடுறோம், கடவுள் அங்கதான் இருக்காருன்னு. இப்போ வந்து எல்லாம் அடிச்சு கிடக்கு. அப்ப அந்த கடவுள் வந்து நம்ம கும்பிட முடியாதா? இல்ல கடவுள் வரமாட்டாரா? கடவுள் மேல நம்பிக்கை எல்லாம் போயிருமா? இல்ல கடவுள் கை விட்டாரா அப்படின்னு கேட்கும்போது, கடவுள் எல்லா இடத்துலயும் இருக்காரு. கோயிலுக்கு போய் தான் அவரை பார்க்கணும், வேண்டணும், கும்பிடணும் இல்ல அப்படின்னு ஒரு பெரிய உணர்வு. கடவுள் எங்க இருக்காரு? Then we also see that ஹாஸ்பிட்டல்ல பாமர மக்கள் கடவுள் போல வந்து உதவி செய்றாங்க. அவங்களோட ஜீவ காரியுன்ய செயல்கள்லாம் ரொம்ப என்னைய டச் பண்ணுது. அதாவது people who don't have money, they are not rich people, they are not very rich. ஆனா இருக்கிற கொஞ்சம் காசுல அவங்க வீட்டுக்கு சமைக்கிறதுக்கோட இன்னும் எக்ஸ்ட்ரா சமைச்சு கொண்டு போய் எல்லாத்துக்கும் கொடுக்குறாங்க. அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் வந்து இட்ஸ் நாட் ஈஸி டு கிரியேட். அந்த மாதிரி ஒரு அவேர்னஸ் லெவல். ஸோ ஐ ஃபீல் வெரி டீப்லி கான்டெம்ப்ளேட்டிங் இதோட குட்னஸ், அதாவது இதோட வரங்கள், இதோட நல்ல பெனிஃபிட்ஸ் இஸ் கோயிங் டு பி ரியலி கிரேட். வேர்ல்ட் டிரான்ஸ்ஃபார்மிங் மாதிரி வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். ஓகே, தேங்க் யூ வெரி மச். ஆமாஜி, இது வந்து அந்த சிந்தனையெல்லாம் மாத்திருக்கு. எப்படி ஒரு விஷயம் பண்ணலாம், இப்போ நம்ம கூட ஸ்கைப் ஜூம் இன்டர்வியூ பண்றோம். So it's forcing us to think in different ways. Sorry, talking about jobs, sir. இப்போ நம்ம ஃபேவரட் சப்ஜெக்ட் வந்து வேலைகள். இப்போ நம்ம அடிக்கடி பேசும்போது நீங்க சொல்லுவீங்க வேலைகள் வந்து ஒரு 5 வருஷத்துல 4 வருஷத்துல ரொம்ப மாறி போயிடும். இப்போ இருக்கிற வேலை அப்புறம் இருக்காது, அந்த மாதிரி எல்லாம் இருக்கு. நம்ம கொஞ்சம் 5 வருஷம் மாறப்போகுது, இன்னும் 5 வருஷம் மாறப்போகுதுன்னு பேசிக்கிட்டு இப்ப மாறிடுச்சுன்னு தெரியுது. ஓகே, இப்ப நீங்க பாருங்களேன், நான் உங்ககிட்ட கேட்டேன், நீங்க ஸ்டுடியோ வீட்லயே வச்சிட்டீங்களா? உங்க வேலை வந்து இஸ் நோ மோர் இன் தி ஸ்டுடியோ, இட் கேன் பி எனிவேர் யூ ஆர். ரைட். டெக்னாலஜி ஃபீல்ட்ல வந்து அட்டாவாட்னு ஒரு வேர்ட் இருக்கு. அட்டாவாட்னா எனி டைம், எனிவேர், எனி டிவைஸ். வாவ். சோ இந்த உலகத்துல நம்ம வாழ்றது வந்து கேன் பி அட்டாவாட் மோட், ATAWAD, எனி டைம், எனிவேர், any device. Okay. Attawad. So the Attawad வந்து usually we use it for remote work, remote learning. அப்ப இப்ப வந்து இந்த COVID-19னால என்ன எல்லாரும் உணர்ந்துட்டாங்கன்னா, not only learning, home schooling, not only online work or home work, home based work or remote work. இது வந்து இப்ப family, politics, economy, everything can be done anywhere, anytime, any device. So futureல நடக்க வேண்டியதுனா இப்பவே நடந்த மாதிரி இருக்கு. எனக்கு கொஞ்சம் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ண மாதிரி இருக்கு. எஸ். மிந்தி வந்து நான் சொல்லுவேன், கிளாஸ் ரூம்லாம் இனிமே எங்க இருந்தாலும் ஸ்டூடெண்ட் படிக்கலாம். ரைட். யூனிவர்சிட்டி பில்டிங்கே தேவையில்ல, ஸ்கூல் பில்டிங்கே தேவையில்ல, டீச்சர் கூட நோ நீட் டு பி ஃபேஸ் டு ஃபேஸ் பிசிக்கலா இன் ஃப்ரண்ட் ஆஃப் அஸ் அப்படி சொல்லுவேன். ஆனா எல்லாரும் சொல்லுவாங்க அதுக்கு வந்து இன்னும் 30 நாள் இருக்கு, அது நடக்கிறதுக்கு இன்னும் ஒரு பல காலங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க. ஆனா இப்ப வந்து 100% ஆன்லைன், 100% ஸ்கூல்ல 100% ஆன்லைன் ஓடுது, யூனிவர்சிட்டி 100% ஆன்லைன் ஓடுது, ட்ரைனிங் 100% ஆன்லைன் ஓடுது, வேலையே 100% ஓடுது. அதுல பெஸ்ட் பார்ட் என்ன தெரியுமா? ஃபேமிலியே 100% ஆன்லைனா இருக்கு. There are many people, their family members are not together at home. Right. அங்க வேற ஊர்ல இருக்காங்க, வேற இடத்துல இருக்காங்க, and they cannot travel and they cannot meet. இது ஏர்லைன் எல்லாமே shut down, right? So border all closed. So but still family functioning, everything online. Right. So future jobs is already here. ஃபியூச்சர் ஜாப் வந்து ஃபியூச்சர்ல இல்லை, ஏன்னா இப்பயே நடந்துகிட்டு இருக்கு. ஸோ ஐம் கிளாட். எனக்கு என்ன ஒரு சந்தோஷம்னா, நம்ம ஃபோக்கஸ் பண்ண தூர நோக்கு சிந்தனையா நம்ம சொன்னதெல்லாம்
இப்ப கண்கொள்ளா காட்சியா நடக்கிறத பாக்குறோம். நம்மளே இப்ப இன்டர்வியூ பண்ணிக்கிட்டு இருக்கோம். Yeah. So what the future jobs will look like? அப்படி எப்படி என்ன மாதிரி இருக்கும்னு கேட்டாக்க is going to be all IoT based, Internet of Things based, IoT. ரெண்டாவது is going to be data, big data and AI based, artificial intelligence based. மூணாவது automation and machine learning. நிறைய மிஷின் சொந்தமாவே வேலை செய்யற மாதிரி machine learning நடக்க போகுது. And then a lot of e-commerce, online lifestyle, and finally என்ன நடக்க போகுதுன்னா இந்த லோ அண்ட் வேலைலாம் is going to be machine take over. high end வேலை வந்து கிரியேட் பண்றது is going to be a bit tough. அது என்ன வேலை வந்து ரோபோட் செய்ய முடியுமோ இல்ல மெஷின் இன்டெலிஜென்ட் மெஷின் செய்ய முடியுமோ அந்த வேலை எல்லாம் இல்லாம போகுது மனுஷனுக்கு. அப்ப மனிதர்கள் என்ன பண்ண முடியும்? we have to create new jobs. இந்த நியூ லைஃப் ஸ்டைல் வரும்போது நியூ ஜாப்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஏர்லைன்லாம் நின்னோன்னே, அதாவது எல்லா விமான சர்வீஸும் ஸ்டாப் பண்ணோன்னே இந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன் இந்த ஏர்லைன் இண்டஸ்ட்ரி உள்ளவங்க என்ன பண்ண முடியும்? வாட் they going to do? ஸ்டீவர்டஸ்லாம் இருக்காங்க, அப்புறம் பைலட் இருக்காங்க, அப்புறம் இன்ஜினியர்ஸ், ஏரோநாட்டிக்கல் பீப்புள், அந்த கிரவுண்ட் ஸ்டாஃப், இவங்கெல்லாம் ஈஸிலி ஒரு 5,000 10,000 ஒரு கம்பெனில இருப்பாங்கல்ல. மலேசியன் ஏர்லைன் இட்ஸ் ஆல்மோஸ்ட் 20,000 people. So let's say there's no airline business and it's only going to be limited. அப்ப இவங்கெல்லாம் அடுத்த வேலை என்ன செய்ய முடியும் அப்படின்னு பார்த்தாக்க they can actually be in many different areas of logistics, customer service, அவங்களோட கரண்ட் காம்பிடன்சியை வச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் லாஜிஸ்டிக் இண்டஸ்ட்ரி வந்து ரொம்ப பெருசாக போகுது. அமேசான், அலிபாபா, லசாடா, இதெல்லாம் கோயிங் டு 10 times பிகர் ஆக போகுது. இப்பயே இட்ஸ் வெரி பிக். அவங்களால கோப் பண்ண முடியல. எல்லாமே ஆன்லைன் ஆர்டர், எல்லாமே must be delivered. Okay. So even Grab and food பண்ணாலாம் they start delivering everything. Even normal taxi drivers are delivering for Lazada. So under business, when the logistic business, especially online e-commerce logistics, going to become very big. So இவங்கலாம் some of them have to be from transport industry இருந்து கொஞ்சம் migrate பண்ணணும். இந்த customer service, the airline customer service is one of the best. They are very good, well trained. So இவங்களும் must move into a new field which can be created, especially on online என்ன சொல்லுவோம், BPO, business process online operation, outsourcing. அதாவது இந்த கால் சென்டர் தான் இருக்குல்ல, கஸ்டமர் சர்வீஸ் கால் சென்டர், ஆன்லைன் சர்வீஸ் சென்டர், இதெல்லாம் going to transform and grow big. வெறும் ஃபோன் மட்டும் ஆன்சர் பண்ண மாட்டாங்க. இனிமே இந்த மாதிரி வீடியோ காலா இருக்கும், வீடியோ கஸ்டமர் சர்வீஸா இருக்கும், வெரி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸும் பாய்ப்பாங்க. பட் ரியல் பர்சனும் தே நீட் த ஹியூமன் டச் அப்படின்னு சொல்லுவோம். ஹெல்த் கேர்லாம் கோயிங் டு நீட் அ லாட் ஆஃப் ஹியூமன் டச். மெஷின் வந்து ஹெல்ப் பண்ணாலும் ஹெல்த் கேர்ல தே வாண்ட் த ஆன்லைன் நர்சஸ், ஆன்லைன் கேர், ஆன்லைன் சர்வீஸ், இதெல்லாம் இஸ் கோயிங் டு க்ரோ வெரி பிக். ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் இன்னோவேட்டிவா நம்ம யோசிக்கணும். பழைய காலத்துல உள்ள வேலையே ஃபோக்கஸ் பண்ணி நான் அதுக்கு தான் படிப்பேன், அதுதான் செய்வேன், நான் வேற வேலை இருந்தா கூட நான் பார்க்க மாட்டேன், ஐ வில் நாட் எக்ஸ்ப்ளோர் இன்னோவேட்டிவ்லி ஃபர்தர் அப்படின்னு இருந்துடக்கூடாது. ஏன்னா பழைய வேலை எல்லாம் போகுது, நிறைய விஷயம் மாறப்போகுது, மாறிடுச்சு. ஸோ இந்த கோவிட் லாக்டவுன் டைம்ல லெட்ஸே இன்னும் ஒரு மாசம் நம்ம வீட்டில் இருக்க போறோமா, கொஞ்சம் சர்ச் பண்ணுங்க, கூகுள் சர்ச் பண்ணி நான் கேட்டுக்கிறேன் எல்லாத்தையும், எஸ்பெஷலி யங் பீப்புள் who are looking for new job or looking for new opportunity.
கொஞ்சம் கூகுள் சர்ச் பண்ணி ம் வாட் ஆர் த ஃபியூச்சர் ட்ரெண்ட்ஸ், வாட் இஸ் ஹேப்பனிங் நவ், வாட் இஸ் த என்ன புதுசா நடக்க போகுது அப்படின்னு சொந்தமாக கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணுங்க. ஐ கேன் கிவ் சம் ஐடியாஸ், பட் ஆனால் அவங்களும் ஆராய்ச்சி பண்ணி அவங்க இன்ட்ரெஸ்ட் நோக்கி அவங்க மூவ் பண்ணாங்கன்னா தே கேன் குவிக்லி கெட் சம்திங் நியூ. ஏன்னா இந்த லாக்டவுன், இந்த எக்கனாமிக் ரிசெஷன் வந்து இன்னொரு 18 மாசம் இஃபெக்ட் பண்ண போகுது. ஓகே 2020 and 2021 is going to be tough. ஆனா 2022ல நம்ம வந்து ரெடியா இருக்கணும். பிசினஸ் மேனும் சரி, வேலை செய்யறவங்களும் சரி, படிச்சுட்டு வெளியாகிறவங்களும் சரி, படிச்சுக்கிட்டு இருக்கவங்களும் சரி, இந்த 2022ல must be your best year in your life. அதுக்கு இந்த 18 மாசம் நம்ம ரெடி பண்ணணும். we must prepare a lot of things. டஃபா தான் இருக்கும், but try to survive these 18 months. Okay, some tips about future jobs. முக்கியமா இந்த ஸ்போர்ட்ஸ் அண்ட் என்டர்டெயின்மெண்ட் அண்ட் ஆர்ட்ஸ், இந்த 3 ஏரியா, ஸ்போர்ட்ஸ், என்டர்டெயின்மெண்ட் அண்ட் ஆர்ட்ஸ். ஹியூமனிட்டிஸ், சயின்ஸ்க்கு மனுஷன்னு சொல்லுவாங்கல்ல. நீங்க வந்து எல்லாம் சயின்ஸா தான் படிச்சோம், எல்லாம் ஸ்டெம், சயின்ஸ், மேத்ஸ் இதான் படிச்சோம். பட் ஹியூமனிட்டிஸ் வந்து நம்ம ரொம்ப விட்டுட்டோம். அதாவது இந்த ஆர்ட்ஸ், ஹிஸ்டரி, அப்புறம் சாஸ்திரா, லிட்ரேச்சரா, இதெல்லாம் நம்ம ரொம்ப விட்டுட்டோம். லாங்குவேஜ் இதெல்லாம். ஸ்போர்ட்ஸ், ஆர்ட்ஸ் அண்ட் என்டர்டெயின்மெண்ட், இந்த 3 வந்து going to be the biggest opportunity in future. ஏன்னு கேட்டீங்கன்னா, these are the areas robots and machines cannot copy. They cannot copy. ஆனந்தா மாதிரி இன்னொரு ரோபோட் கிரியேட் பண்ண முடியாது. சித்தி கிரியேட் பண்ணி போறாங்க ஜி. சித்தி கிரியேட் பண்ணாலும் அது ஆனந்தா காப்பி தான் பண்ண முடியும். ஆனந்தா மாதிரி கிரியேட்டிவ் ஆக முடியாது. நல்லது. They will copy everything that Ananda can do, but it won't be real. Okay. People cannot connect emotionally. The entertainment, the sports are very emotional. Very emotional. Arts, entertainment, sports. So humanities feel which everything that is emotional, lot of opportunity இருக்கு. வாய்ப்புகள் அதிகமாகும். Is going to be big boom. Okay. Even women are going to come to the fore. ஏன்னா அவங்க வந்து 51% population இருக்காங்க worldwide, and their need going to be wide. So women areas of sports, entertainment, arts, இதெல்லாம் going to be a lot of opportunity. So அதனால look forward. இப்போ கஷ்டம் இருந்தா கூட what is the future அப்படி நம்ம ப்ரிப்பேர் பண்ணி பார்க்கணும். So இந்த 3 ஏரியா, and then all this area will need one basic competency. அதாவது என்ன மாதிரி காம்பிடன்சி? இந்தி உள்ள எக்கானமி, ட்ரெடிஷனல் எக்கானமி அண்ட் டிஜிட்டல் எக்கானமி குறிச்சு பார்த்தா, ட்ரெடிஷனல் எக்கானமியில வந்து இந்த மேத்ஸு, சயின்ஸு, லாங்குவேஜ், மேத்ஸ், சயின்ஸ், லாங்குவேஜ் அண்ட் என்டர்பிரினர்ஷிப், பிசினஸ், இந்த கார்ப்பரேட் பிசினஸ் இருக்குல்ல, இதுல தான் ரொம்ப ஃபோக்கஸா இருந்துச்சு. ஆனா டிஜிட்டல் எக்கானமி இந்த கோவிட் முடிஞ்சு, இந்த ரிசெஷன் முடிஞ்சு எப்படி இருக்க போகுதுன்னா, இஸ் கோயிங் டு பி வெரி ஆர்டிஸ்டிக், வெரி ஸ்பிரிச்சுவல், வெரி இமோஷனல் எக்கானமி அண்ட் வெரி ஹியூமனிட்டி பேஸ். அப்ப இந்த சோஷியல் என்டர்பிரைஸ் சொல்றாங்களே, இந்த சிஎஸ்ஆர் மாதிரி இருக்க, இந்த மாதிரி பிசினஸ் எல்லாம் ரொம்ப ஃபாஸ்டா க்ரோ பண்ணும். இந்த கார்ப்பரேட் ப்ராஃபிட்டுக்காக, பணத்துக்காக செய்யறாங்க பிசினஸ்லாம், இதெல்லாம் குறைஞ்சு போயிடும். ஏன்னா இந்த கோவிட்ல வந்து ஒண்ணு எல்லாரும் உணர்ந்திருக்காங்க, பணத்தை வச்சு ஒண்ணுமே பண்ண முடியாது. எக்ஸாம்பிள், அன்னைக்கு போய் பெட்ரோல் ஊத்துனேன், இவ்வளவு குறைவாயிருச்சு பெட்ரோல்னு யோசிச்சேன். ஆனா 2 வாரத்துக்கு முன்ன ஊத்துன பெட்ரோல் இது வரைக்கும் இன்னும் முடியல, அப்படியே இருக்கு. சோ பெட்ரோல் விலை குறைஞ்சு என்ன பண்ணியும், when we are not going anywhere, அதே மாதிரி தான் வாழ்க்கை.
ரைட் ரைட். பணம் எவ்வளவு சம்பாதிச்சாலும், புகழ் எவ்வளவு சம்பாதிச்சாலும், எல்லாமே வசதி இருந்தாலும், உயிருக்கு ஒண்ணுனா என்ன பண்ணியும். ஸோ அந்த ரியலைசேஷன் எல்லாத்துக்கும் வர மாதிரி எனக்கு ஃபீல் பண்ணு. ஸோ இந்த ரியலைசேஷன், இந்த லெசன்ல இருந்து, இந்த படிப்பினையில இருந்து என்ன ஆக போகுதுன்னா, மனுஷனுங்க வந்து they know what are the priorities. ஹியூமன் பீயிங் வந்து they will be more kind to each other. அடுத்த மனுஷனை மதிக்கிற மாதிரி ஒரு இது வரும். மற்றவங்க இந்த ரேசிஸ் திங்கிங், இந்த ரிலிஜியஸ் டிஃபரன்ஸ், கலர் டிஃபரன்ஸ், இது எல்லாமே இல்லாம போகுது. when we go through tough suffering together, right, நமக்குள்ள வேறுபாடு குறைஞ்சிடும். ஆமா இல்லையா? ஒன்னா கஷ்டப்பட்ட மச்சான் அப்படின்னு சொல்லுவாங்க, ஒன்னா வளர்ந்த மச்சான். you know how close they become. right right. so இந்த டிஃபரன்ஸ்லாம் எனக்கு உலகம் முழுதும் மாறுற மாதிரி எனக்கு ஃபீல் பண்ணுது, which is very good. so glad this great awakening. and so என்ன மாதிரி பிசினஸ் இனிமே வரும்னா, இந்த ப்ராஃபிட் சென்டர் கம்பெனிஸ்லாம் குறைஞ்சு போயிடும். இந்த பிசினஸ் மைண்டட் பீப்புள்லாம் மாற போறாங்க. ரைட். பீப்புள் வில் நாட் லைக். இப்போ என்ன கேட்டீங்கன்னா, ஒரு உண்மையை சொல்றேன் உங்ககிட்ட, யாருக்கு கேட்டீங்களோ நீ கேட்டுங்க. இப்போ வந்து பணம் உள்ளவன் தான் நல்லவன் ஒரு இது இருக்கு. இது கலியுகம்ல. பணம் இருந்தா அவன் நல்லவன், ஓகே, பணம் இருந்தா அவன் பெரியவன், பணக்காரவனுங்க எல்லாமே கிரேட் அப்படின்னு ஒரு பிலீஃப் இருக்கு. 5000 வருஷமா இது நடந்துருச்சு கலியுகம். ஆனா இந்த 2 வருஷம் முடிஞ்சு 2021 அப்புறம் நீங்க பாருங்க, யார் நல்லவரு, யாரு பெரியவரு, யாரை ரெஸ்பெக்ட் பண்ணணும், யாரு நாலேஜ் உள்ளவரு, யாரு வந்து விஸ்டம் and all these great people, that concept will change. so அப்படி மாறும்போது what kind of future jobs this community will look for, what kind of future business this will happen. so அதனால தான் இந்த ரியலைசேஷன் எனக்கு இந்த 2 மாசமா ஐ ஃபீல். முந்தி வந்து நான் எப்போதும் கார்ப்பரேட் ஆர்கனைசேஷனுக்கு தான் நான் ஜாப் இருக்குதுன்னு சொல்லுவேன். பட் பிகஸ்ட் கார்ப்பரேட்ஸ் ஆர் த ஒன் கோயிங் டு ஷட் டவுன். இந்த 2 இயர்ஸ்ல 2021க்குள்ள you will see all the big corporations shutting down. ஆனா ஆன்லைன் பிசினஸ்லாம் ஓடும், டெக்னாலஜி கம்பெனிலாம் இருக்கும். பட் the one that is look very profit oriented companies, இதெல்லாம் கொஞ்சம் முடக்கி ஆகும். I'm just predicting it, but I'm a consultant for the digital economy. அதனால we can prepare for it. நீங்க என்ன நினைக்கிறீங்க? ரொம்ப டிஃபரெண்டா இருக்கா? இல்ல ஜி, இப்போ வந்து இந்த கோவிட்னால நிறைய பேர் வீட்டில் இருக்கும்போது ஃபார்ஸ் டு திங்க் டிஃபரன்ட், புதுசா யோசிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. வெரி ட்ரூ. ஐயோ படிச்ச வெரி குட் பாயிண்ட். டார்வின் என்ன சொன்னாருன்னா, இட் இஸ் சர்வைவல் ஆஃப் தி ஃபிட்டஸ்ட், only the people who can adapt will survive. Yes, a species that knows how to adapt will survive. அதாவது அது தகுந்தாப்படி மாறிக்கொள்ள அல்லது அட்ஜஸ்ட் பண்ணி போகக்கூடிய மிருகங்கள் அல்லது உயிரினங்கள் தான் ரொம்ப நாள் வாழும், நிலைச்சு நிற்கும். சேஞ்ச் மேனேஜ்மென்ட்ல அடாப்டிவ் பிஹேவியர் எப்போ வரும்னா 2 விஷயத்துல வரும். அடாப்டிவ் அதாவது நீங்க வந்து பழைய விஷயத்தை விட்டுட்டு புது விஷயத்தை ரெடி டு சேஞ்ச் அண்ட் எம்ப்ரேஸ் தி நியூ திங். அடாப்டிவ் இது வந்து ரெண்டு நேரத்துல வரும். அடாப்டிவ் பிஹேவியர் இல்லைன்னா மனுஷன் வந்து சாதாரணமா மாற மாட்டாங்க. people don't change their beliefs easily. adaptive இது எப்போ வரும்னா, ஒன்னு எக்ஸ்ட்ரீம் பெயின்னா ஒரு பெரிய துன்பத்துல இருந்து கஷ்டத்துல இருந்து தப்பிச்சு வரும்போது, ஒரு பெரிய இன்சிடென்ட் நடந்தோடனே வெரி பெயின்ஃபுல் திங்ஸ் ஹேப்பன் டு தி சஃபரிங், மனசு திடீர்னு உணர்வான், ஆஹா தப்பு பண்ணிட்டோமே வந்தாலே அப்படின்னு மாறுவான், வாய்ப்பு இருக்கு. ரெண்டாவது எப்ப அவங்க மாறுவாங்கன்னா, when the environment everything change, they have no choice. நான் வந்து ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் சொல்றேன். எல்லாரும் வெளியே போகாம வீட்லயே இருந்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்கன்னா குண்டாயிடுவாங்க, வெயிட் போட்டுருவாங்க. நான் வந்து 2 வாரமா வெளியே போகாம வீட்டுல இருந்து லாஸ் பண்ணிட்டேன் வெயிட். அது எப்படி சார் தெரியுமா? என்னால வீட்டுல இருக்கவே முடியாது. 50 வருஷமா என்னோட பிலீஃப் சிஸ்டம்
வீட்டுல என்னை போட்டு அடைச்சு வச்சுக்கிறேன், எனக்கு பைத்தியம் கொடுத்துரும், எனக்கு கிறுக்காயிடும். நான் காலையில வெளியே ஆகணும்னா ராத்திரி தான் வீட்டுக்கு வருவேன். ஆனா இந்த ஒரு மாசமா என்னாச்சு, I have no choice. I am adapting one. I have changed one. Why? The whole world has changed. I have no choice. So இந்த ரெண்டே விஷயம் தான் நடக்கணும். ஒண்ணு, உலகமே மாறினா வேற வழி இல்லாம மாறுவான் மனுஷன். இல்ல சம்திங் ரியலி டெரிபிள் ஹேப்பன், the pain is too much not to change அப்படின்னு மாறிடுவான். வழி தாங்காம முடியாம இந்த துன்பம் வந்து அதிகமாகி அவன் வேற வழி இல்லாம மாறுவான். ஸோ இந்த ரெண்டு விஷயம் வந்து ஆக்சுவலி இஸ் ஹேப்பனிங் நவ். ஸோ the only way people can survive this pain or this environment disaster, இந்த ecosystemல everybody need change, everybody have to think how to change. நீங்க சொல்ற மாதிரி இந்த ஒரு மாசம் உட்காந்து யோசிப்போம் எப்படி மாறலாம், எப்படி ஃபியூச்சரை வந்து எம்ப்ரேஸ் பண்ணாங்க. ரைட். Very good. I'm very happy that you are doing this for helping people. Thank you ஜி. Good job. நன்றி. Thank you so much for your time and அடுத்த டாபிக்ஸ் வந்து கண்டிப்பா நம்ம வந்து இன்னும் நிறைய பேசுவோம். ஏன்னா நிறைய உங்களை மீட் பண்ண அப்படியே பஞ்செக் பண்ணி எடுக்கணும்னு ஒரு ஆசை. ஸோ எது இருக்கோ அதுதான் வரும். அதுதான் ஜி நமக்கு வேணும். வரும். சரிங்க, ரொம்ப நன்றிங்க மிஸ்டர் ரவீன் அவர்களே. ரொம்ப நன்றி அனந்தா. Thank you. Bye everybody.